அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கான வீடியோ மெயினா வந்து, இன்னைக்கு நம்ம தமிழகத்த பொறுத்தவரைக்கும் முக்கியமான அட்மிஷன் என்னென்ன அட்மிஷன்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு பிளஸ் 2 ஓட ரிசல்ட் காலையில 9 மணிக்கு நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ மாணவர்கள் பிளஸ் 2 ரிசல்ட் நீங்க பார்த்துக்கங்க. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன பொறுத்தவரைக்கும் டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்றது ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதுக்கு நெறைய டைம் இருக்கு. அவசரப்பட்டு நீங்க பண்ண தேவையில்ல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ற மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அதேபோல தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜ்ல நீங்க சேரணும் அப்படின்னாலுமே அட்மிஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. இந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல நீங்க வந்து லேட்டரல் என்ட்ரில சேரணும்னு சொன்னாலும் சரி, ரெகுலர்ல சேரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது பார்ட் டைம்ல சேரணும்னு சொன்னாலும் சரி, இதற்கு அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமா நீங்க சேரலாம். நீங்க 10th முடிச்சுட்டோ, +2 முடிச்சுட்டோ பாலிடெக்னிக் சேரனாலும் தாராளமா சேர முடியும். ஸோ இது இல்லாம வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் நடத்துற ஆர்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காசா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ். ஸோ இதற்கு உண்டான அப்ளிகேஷனும் ஓப்பன்ல இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 3 ஆக்டிவிட்டி இப்பலேருந்து நமக்கு ஓப்பன்ல இருந்தது. ஸோ இது இல்லாம இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் கவர்ன்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னா தனி கவுன்சிலிங் நடக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதற்கெல்லாம் அப்ளை பண்ற மாணவர்கள் தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு மாணவர்கள் நீங்க வந்து என்ஜினியரிங் படிக்கணும். அதுல பண்ணலாம். அல்லது நீங்க ஆர்ட்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல 2த்துலயுமே நீங்க படிச்சாலும் படிக்கலாம். தாராளமா. இன்னும் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. இன்னும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உரிய அட்மிஷன் விரைவில் வரப்போகுது கவுன்சிலிங். இந்த நீட் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது வரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷரி சயன்ஸ் இருக்கு, அக்ரி இருக்கு. இந்த மாரி ஒன்னொன்னுக்குமே நமக்கு கவுன்சிலிங் வரும். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தேங்க் யூ.